அப்போ தவம்னு ஒரு அதிகாரமே என்ன பண்ணிருக்காரு திருவள்ளுவர் வச்சிருப்பாரு. இப்ப கொஞ்சம் சீரியஸா கவனிக்கலாம். ஜாலியா இருந்தது போதும், ஜாலியோட கொஞ்சம். வள்ளுவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. இதான் திருக்குறள். முதல்ல என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் அமைதியா இருப்பீங்கன்னு என்கிட்ட சொல்லி அனுப்புனாரு. உற்ற நோய் நோன்றல் அப்படின்னா நோய்னா என்ன? நோய்னால நமக்கு என்ன ஏற்படும்? ஜுரம் ஏற்படும். என்ன நோய் அப்படின்னா என்ன? நம்ம அதனால நமக்கு என்ன துன்பம் ஏற்படும். நமக்கு எதெல்லாம் துன்பம் வருதோ, எதுவால் நமக்கு துன்பம் வருதோ அதெல்லாம் என்னன்னு சொன்னாங்க பெரியவங்க? நோய் அப்படின்னு சொன்னாங்க. நோய் வந்தா நமக்கு துன்பம் ஏற்படும். உடல் அளவுலையும் சரி, வெறுமனவே உடல்ல மட்டும் நோய் கிடையாது, உள்ளத்துலயும் மனசுக்குள்ளேயும் நோய் வருது இல்ல. மனசு சரியா இல்லைன்னா அதுவும் நோய் தான். அதனால நம்ம சரியாவே இருக்க முடியாது. முதல்ல என்ன சொல்றாங்க? உற்ற நோய் நோன்றல், நமக்கு வரக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல். என்னங்க, நாங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு நமக்கு துன்பம்னா பள்ளிக்கூடத்துல என்ன? தைரியமா சொல்லுங்க. எதுவும் உங்க ஆசிரியர்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. என்ன துன்பம்னா என்ன? பிடி சார் நிக்கிறாரா? நின்றுட்டு தான் இருக்காரு. அதான் சொல்றேன், அவர் தானே இன்சார்ஜ். இல்ல, உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டீங்க. அத அவர் சொன்னது மாதிரி உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படுங்கிற மாதிரி அதான் சொல்ல வரோம். நான் இதை ஒரு துன்பமா நினைக்கிறோம் இல்லையா? படிக்க வச்சு விளையாட விடாததை நம்ம எப்படி நினைக்கிறோம்? துன்பம் நினைக்கிறோம். ஆனா அது என்ன கிடையாது. நீங்க ஆர்வமா சொன்னீங்க, தப்பு இல்லை, அது துன்பம் இல்லை. அதை பத்தி நம்ம சொல்லலாம். உற்ற நோய் நோன்றல், தமக்கு நீங்க எல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அதை பொங்கி எழுந்தீங்களா? போராட்டம் பண்ணல, எங்களுக்கு ஏன் பீட்டி விடலன்னு? இல்ல இல்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உற்ற நோய் நோன்றல், தனக்கு வரக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக முதல்ல நீங்க இருக்கிறீங்க. இப்ப பாருங்களேன், உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய தவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ரெண்டாவது என்ன? உயிருக்கு உருகன் செய்யாமை அப்படின்னா பிற உயிர்களுக்கு, பிற உயிர்கள்னா எறும்பு அதெல்லாம் விடுங்க, முதல்ல நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு துன்பம் தராம இருக்கணும். நம்ம பக்கத்துல நம்ம ஃப்ரெண்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? கிள்ளிடக்கூடாது. உடனே கிள்ளிடாதீங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. எல்லாரும் யோசிக்கிறீங்க, நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், எனக்கெல்லாம் எவ்வளவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப பாருங்க, கவனிங்க. இப்ப என்ன அப்படின்னா, இது ரெண்டும் தான் முதல்ல அடிப்படை. தவம்னு சொன்னாலே இதுதான் அடிப்படை. எங்க அந்த குறளை திரும்பி சொல்லுங்க. 3 தடவை 4 தடவை சொன்ன, திருப்பி திருப்பி. ஒரு தடவை நீங்க சொல்லலாம் இல்லையா? சொல்லலாமா எல்லாரும்? ஒரு திருக்குறள் சொல்லலாம். உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. நீங்க அமைதியா ஒரே மாதிரி சொல்லும்போது எவ்வளவு நல்லா இருக்கு. இதை கடைபிடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கடைபிடிப்போம், அதுக்கு தானே வந்திருக்கோம் பள்ளிக்கூடத்துக்கு இல்லையா? அப்போ இந்த தவத்தினுடைய வடிவம்னு வள்ளுவர் என்ன சொன்னாரு? 2 விஷயத்த சொன்னாரு. அப்ப இந்த 2 விஷயங்களையும் நம்ம கடைபிடிக்கிறோம் தானே? கடைபிடிக்கிறோமா?